வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேட்மேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 79 வருஷமாக ஒரு கேரக்டர் வந்து மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வே ஆஃப் டிஸ்கிரைப் த கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். பேட்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவரை பற்றி படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும், இல்லை காமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஹீ இஸ் அ நார்மல் ஹியூமன். பட் அவருக்கு வந்து ஐக்யூ லெவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 192 லெவலில் இருக்குது. ஸோ நார்மல் பீப்புளுக்குலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 160 to 180 அந்த லெவலில் தான் இருக்கும். அவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் தான். பட் இருந்தாலும் ஏன் இத்தனை பேர் லைக் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஒரு மூவி பார்க்குறீங்க. அந்த மூவி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து அந்த சீனை வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஒரு 6.2 இன்ச்சில் ஒரு பெரிய ஆள், சூப்பர்மேன், ஒரு மிட் நைட் டைம், பிளாக் கலர் ட்ரெஸ். இப்போ இந்த உருவம் மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. அதை திங்க் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேட்மேன் அதை பண்ணால் மட்டும்தான் அது ஒரு பர்ஃபெக்ஷனாக வந்து முடியும். வாட் எவர் த அட்மாஸ்பியர், அங்கே பேட்மேன் இருந்தானா அந்த இடத்தோட வியூவே நமக்கு வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து பேட்மேன். ஸோ ஏன் வந்து பேட்மேன் வந்து எல்லா ஹீரோஸையும் விட டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு, அது போக ஏன் எல்லாத்தோடையும் கிரேட்டாகவும் இருக்காரு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். பேட்மேன் சின்ன பையனாக இருக்கும்போது, அதாவது பேட்மேனாக மாறாமல் ப்ரூஸ் வெயினாக இருக்கும்போது, அவரும் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து கொல்லப்படுறாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு தோணுது, ஏன் வந்து நம்ம இந்த கிரிமினல்ஸை எதிர்த்து போராடக்கூடாது. அவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் படிக்கிறாரு. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டு இருக்கிற அத்தனை மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரிஞ்ச ஒரே ஆள் பேட்மேன். பேட்மேன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட பயத்தை எதிர்த்து போராடினார். பேட்டையே தன்னோட சிம்பிளாக வச்சு, அதையே தன்னோட ஐடென்டிஃபையாக வச்சு தன்னோட பயத்தை எதிர்த்து போராடி இருக்காருன்னு தான் சொல்லணும். பேட்மேனோட டைஹார்ட் ஃபேன்ஸ்க்கெல்லாம் தெரியும். இப்போ மற்ற ஹீரோஸை கம்பேர் பண்ணும்போது ஏன் பேட்மேன் வந்து ஒரு தனியாக தெரிகிறாரு அப்படின்னா இது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அவரோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் கில் எனி ஒன். அதுதான் அவரோட வந்து பிரின்சிபல். இருந்தும் இவர் யாரையும் கொல்லலைனாலும் இவர் ஒரு வேற லெவல் சூப்பர் ஹீரோன்னு தான் சொல்லணும். ஒரு டைம் மற்ற சூப்பர் ஹீரோஸ்லாம் வந்து கேட்பாங்க, ஏன் வந்து நீ அவனை கொல்லலை, ஏன் கொல்லாமல் விட்டுட்டு அப்படின்னு கேட்பாங்க. ரிப்ளேல தான் அந்த சொன்ன அந்த பர்ஃபெக்ஷன் இவர்கிட்ட இருக்கும், அந்த கேரக்டரோட பர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் அங்கே தெரியும். அவனை நான் கொண்டுட்டு அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். ஸோ அந்த சீனே வந்து வேற லெவல் இருக்கும் காமிக்ஸில். நெவர் கேவ் அப். அதாவது அவர் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் வந்து அந்த முயற்சியை கைவிட்டுக்கவே மாட்டார். என்ன இருந்தாலும் போராடிட்டே இருப்பார். லாஸ்ட் வரைக்கும் போராடுவார். எண்டில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பார். பேட்மேன் வந்து எல்லாரும் ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. அவரோட கேரக்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிடெக்டிவ் மைண்டோடு இருப்பார். அவருக்கு வந்து கோதம் சிட்டியில் இருக்கிற எல்லா ரூட்டும் தெரியும். ஈவன் டனல், அந்த கீழே இருக்கிற பாதாளம், எல்லா ரூட்டுமே அவருக்கு தெரியும். அதே மாதிரி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கன் எப்பயுமே இருக்காது. ஸோ அவர் வந்து பேட்மேன் வந்து கன்னை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஜஸ்ட் வந்து அவரோட மார்ஷியல் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணியிருப்பார். அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை பார்த்தீங்கன்னா வெப்பனாக யூஸ் பண்ணியிருப்பார். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணின்னு சொல்லுவாங்களே, அது வந்து பேட்மேனோட ஸ்டோரியில் மட்டும்தான் நடக்கும். சிச்சுவேஷனை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அதை வச்சு எதிரிகள் அட்டாக் பண்ணுறது ஒரே ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்மேனாக தான் இருக்கும். அவர் வந்து பெருமைக்காக எதுவுமே பண்ணதில்லை. அவரோட ஐடென்டிஃபையும் வெளியவே தெரியாது. ஸோ இது வரைக்கும் மூவிஸில் வந்த ஸ்டோரியிலேயே ஒரு நார்மல் பர்சன் போய் கடவுள்கிட்ட சண்டை போட்டு அந்த கடவுளை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா எந்த கேரக்டருமே இந்தளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் பேட்மேனை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த காடுக்கு ஈக்குவலாக இவரும் இருப்பார். ஸோ நம்ம பார்க்கும்போது இவர் வந்து கம்மியாக தெரியாது. இது மாதிரி பேட்மேனோட வில்லனில் யாரும் பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோஸ்க்குள்ள வில்லன் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு கில்லர் இருப்பான், இல்லை ஒரு கோவத்தில் வருவான். இதுக்கு வர வில்லன்ஸ் மட்டும் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சைக்கோவாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள ஜெயிப்பாரு. அதான் பேட்மேன். இந்த கேரக்டர் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக ஏன் மக்களிடையே இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரோட டிஸ்கிரைபே ஒரு நார்மல் ஹியூமன் நினச்சா என்ன வேணால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கேரக்டர் மேலே ஒரு தனி ஆர்வமே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பேட்மேன் மற்ற சூப்பர் ஹீரோஸை விட தனியாக தெரிகிறாரு, ஏன் ஒரு பர்ஃபெக்ஷனோடு இருக்காருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அவரோட வீக்னஸ் பார்த்தலாம். வந்து ஒரு ஹியூமன். ஸோ அதுதான் வந்து ஒரு வீக்னஸ். ஸோ மற்ற சூப்பர் ஹீரோஸில் கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் பவர் இருக்கும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அடிப்பட்ட சீக்கிரம் சரியாயிடும். பட் பேட்மேன் வந்து ஒரு நார்மல் ஹியூமன். ஸோ சப்போஸ் இவருக்கு வந்து அடிபட்டுச்சுன்னா அது வந்து சரியாக கொஞ்சம் நார்மலாக தான் டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேன் கன் யூஸ் பண்ணது இல்லை. இது வரைக்கும் எந்த மூவியில் நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும்.
அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவர் வந்து தூங்குறதே பார்த்தீங்கன்னா டெய்லி 2 ஹவர்ஸாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு ட்ரிக் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ அதனால் வந்து டெய்லி 2 ஹவர்ஸே தூங்கினா அவரோட பாடி வந்து அது எப்படி ஏற்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தூங்குறது மாதிரி எடுத்துக்கும். ஸோ அதனால தான் அவர் வந்து எப்பயுமே ஒரு ஆக்டிவாக இருக்கார். ஸோ அதே மாதிரி போனஸாக இப்போ ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் லீக் பார்த்து எல்லாருமே தெரியும். அந்த டைம் ட்ராவல் சீனில் வந்து ஃப்ளாஷ் வந்து டைம் பேக்கில் வந்து பேட்மேன் வந்து ப்ரூஸாக இருக்கும்போது வந்து சொல்லிட்டு போவார் எங்களெல்லாம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இது வந்து ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ அதுதான் வந்து அதோட நோக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்மேன் வந்து ஃப்ளாஷ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அவன் வந்து ஃப்ளாஷ் வந்து அவனோட ஐடென்டிஃபை வெளியேப்படுத்திக்க மாட்டான். வந்து எனக்கு தெரியாது ஒரு நார்மல் பர்சன், நான் வந்து ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பேட்மேன் வந்து அப்போ அவரோட ஐடென்டிஃபை எப்படி வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட் ரேங்க் எடுத்து வீசுவார். அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ் வந்து அதை பார்த்துட்டு அவனோட ஐடென்டிஃபையை வெளிப்படுத்துவான். My special skills include Viola, web design, fluent in sign language, Gorilla Sign Language. It's not. இதான் வந்து போனஸ் பாயிண்ட். ஸோ பேட்ஸி ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்ஸி பற்றி தெரியாதவங்க கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க பேட்ஸி.